ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனாட்சி டாக்ஸ் அண்ட் சிங்ஸ். இன்னைக்கு வியாழக்கிழமை கதை வாரம். நான் உங்களுக்காக சில நேரங்களில் சில மனிதர்கள் எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர்களின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாவலை உங்களுக்காக ஆடியோ புக் வடிவில் வாசித்து கொண்டிருக்கிறேன். இந்த வாரம் எபிசோடு 6 பார்க்கலாம். நான் வாசப்படியிலேயே நிற்கிறேன். இன்னும் மாமா அம்மாவோட பேசிகிட்டே இருக்கார். இன்னும் என்னை பார்க்கல. ஒன்று அவர் பேசுகிற சத்தம் மட்டுமே கேட்கறது. ஒரு வார்த்தை கூட புரியலை. திடீரென்று வீட்டு வாசப்படியிலே காலை எடுத்து வச்ச உடனே அவர் பேச்சை முன்பின் தொடர்பில்லாமல் கேட்கறதுனாலே அவர் என்ன சொல்லுவாருங்கிறது எனக்கு தெரிஞ்சிருந்தாலும் அவர் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னு எனக்கு புரியல. எதுக்கு இப்படி சத்தம் போட்டு பேசிகிட்டு இருக்கார்? அவருக்கு கோர்ட்டில் சத்தம் போட்டு பழக்கம். அவர் இறைஞ்சி பேசினால் கோபம்னு அர்த்தமில்லை. அவருக்கு கோபம் வந்தால் சத்தமே வெளியே வராது. அவருக்கு வர்ற கோபம் எப்படி இருக்கும்னு அம்புஜம் மாமியை கேட்கணும். ஆனால் கேட்டாலும் மாமி சொல்ல மாட்டா. அவர் யார்கிட்டையும் அதை பற்றி சொல்லியிருப்பாள்னு நான் நினைக்கல. ஐயோ, ஏனோ இப்போ கூட அம்புஜம் மாமியை நினைக்கிறச்சே வயத்தை என்னமோ செய்யறது. அவள் நிழல்லே வளர்ந்த செடி மாதிரி வெளுத்து சாம்பி போயிருப்பா. சதா நேரமும் தலையை குனிஞ்சுட்டே இருப்பா. நாள் முழுக்க வேலை செஞ்சுட்டே இருப்பா. வேலை செஞ்சே அவளுக்கு உடம்பு நரங்கி போச்சு. ஏதோ புராண காலத்திலே சபிக்கப்பட்ட தேவதை போல பொறுமையா பல்ல கடிச்சுட்டு அந்த சாபம் விலகிறதுக்கு ஏதோ ஒரு விமோச்சனம் இருக்கிற மாதிரியும் அதுக்காக காத்துண்டு இருக்கிறவள் மாதிரியும் தோணும். ஆனால் மாமிக்கு சாப விமோச்சனம் சாவுதான்னு எனக்கு தெரியும். அதை நினைக்கிறச்சே தான் வயத்தை என்னமோ பண்ணும். மாமாவுக்கு 70 வயசு ஆறுதுன்னா அவளுக்கு கிட்டத்தட்ட 60 வயசு இருக்கும். ஆனால் இப்பவும் அவள் சின்ன பையன்களை பார்த்து கூட தலை நிமிர்ந்து பேச மாட்டா. வேலைக்காராகிட்டே கூட கதவோரம் மறைஞ்சு நின்றுதான் ஏதாவது சொல்லுவா. அவளுக்கு யாரும் உறவுக்காரா கிடையாது. யாராவது இருந்திருப்பாளோங்கிறது கூட எனக்கு சந்தேகமா இருக்கு. இருக்கணும். மாமாவோட சொத்திலே பாதி அவ கொண்டு வந்தது. ஏனோ அவளுக்கு குழந்தை இல்லை. அந்த காலத்திலே குழந்தைக்காகன்னு மாமா 2வது கல்யாணம் பண்ணிட்டாராம். ஆனால் அந்த மாமி கல்யாணம் பண்ணிட்டு வந்து 2 வருஷத்திலேயே ஏதோ தோஷமாம். சித்தப்பிரமை பிடிச்சு கொஞ்ச நாளிலேயே செத்து போயிட்டாளாம். அதுக்கப்புறம் மாமா கல்யாணமே பண்ணிக்கல. அண்ணா என்னை வீட்டை விட்டு விரட்டினானே, என்னையும் அம்மாவையும் அழிச்சுட்டு போக வந்தாரே மாமா. அப்போவெல்லாம் அம்புஜம் மாமியை பத்தி என் மனசிலே இருந்த அபிப்பிராயமே வேற. இப்பவும் கூட அம்மாவுக்கு அம்புஜம் மாமினா ஆகாது. அம்மா இவளை வாழும் நாகம்னு சொல்லுவா. தஞ்சாவூரிலே வெங்கு மாமா ஆத்து தோட்டத்திலே அடிக்கடி ஒரு நாகப்பாம்பு வரும். அதை யாரும் அடிக்க மாட்டா. ரொம்ப காலமா அங்கேயே இருக்கா. அதைத்தான் வாழும் நாகம்னு சொல்லுவா. அம்புஜம் மாமி அது மாதிரி இன்னொரு பாம்புன்னு சொல்லுவா அம்மா. மசமசன்னு பூனை மாதிரி இருந்தாலும் மகா விஷமக்காரியாம். வெங்கு மாமாவா இருக்கிறத தொட்டு அவளை வச்சு சமாளிக்கிறாராம். அம்புஜம் மாமி சூனியக்காரியாம். அவள் தான் என்னவோ செஞ்சு மாமாவுக்கு இளையாளா வந்தாளே, அவளுக்கு என்னவோ செஞ்சு அவள் அந்த மாதிரி அகாலமா போய் சேர்ந்துட்டாளாம். புதையல் காக்கிற பூதம் மாதிரி மாமாவோட சொத்து போயிடுமோன்னு யாரையும் கிட்ட அண்ட விடாம அடிக்கிறாளாம் அம்புஜம் மாமி. இப்படியெல்லாம் அம்புஜம் மாமியை பத்தி அம்மா எனக்கு நிறைய சொல்லியிருக்கா. இவ்வளவு எச்சரிக்கை செஞ்சு தஞ்சாவூரில் மாமா ஆத்துல என்னை விட்டுட்டு 2 நாள்லே அம்மா திரும்பி வந்துட்டா. எனக்கு அப்போவெல்லாம் அம்புஜம் மாமின்னா பயம். அவள் இருக்கிற பக்கமே நான் போக மாட்டேன். அம்புஜம் மாமி பின்கட்டு தாழ்வாரத்தை தாண்டி இந்த பக்கம் வரமாட்டா. நான் அவளை கண்டு பயந்துண்டு மாமாவோடையே ஒட்டின்னு இருப்பேன். அப்புறமானா தெரிஞ்சது நான் புலி முதுகிலே சவாரி பண்ணிட்டு இருக்கேன்னு. அதை தெரிய வச்சதும் அம்புஜம் மாமி தான். இந்த மாமா புலிக்கு எத்தனை கோபம் வரும்னு அப்பத்தான் முதல் தடவை எனக்கே புரிஞ்சுது. என்ன நடந்தது, எப்போ நடந்ததுன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியாது. மாமா வெளியில போயிருக்கிறச்சே ஒரு நாள் அம்புஜம் மாமி பின்கட்டு தாழ்வாரத்தை தாண்டி கூடத்திலே உட்கார்ந்திருக்கிற என்னை குழந்தைன்னு கூப்பிட்டு வந்தாள். என்ன நடந்தது, எப்போ நடந்ததுன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியாது. மாமா வெளியில போயிருக்கிறச்சே ஒரு நாள் அம்புஜம் மாமி பின்கட்டு தாழ்வாரத்தை தாண்டி கூடத்திலே உட்கார்ந்திருக்கிற என்னை குழந்தைன்னு கூப்பிட்டு வந்தாள். வாசல் கதவை திறந்து வெளியே ஓடி போயிடலாமான்னு எனக்கு தோணித்து. சுவத்தோட முதுகை ஒட்டின்று நிற்கிறேன்.
2 கையையும் அகலமாக விரிச்சுண்டு உள்ளங்கையை சுவத்திலே ஊனிண்டு ஒரு உத்தலிலே ஓடுறதுக்கு தயாராக நிற்கிறேன். குழந்தைன்னு கூப்பிட்டுண்டு இத்தனை வயசுக்கு அப்புறமும் ஒரு சின்ன குழந்தை மாதிரி அழுதுண்டு வந்த மாமி முகத்தை பார்க்குறப்போ அந்த நேரத்தில் இவ்வளவு நாளாக எனக்கு இருந்த பயமெல்லாம் மாறி பரிதாபமாக இருந்தது. இந்த வாரம் எபிசோடு 6 முடிஞ்சது. அடுத்த வாரம் எபிசோடு 7க்காக காத்திருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.